ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜுடிஷியரி. 12th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இருக்குது. 6th லெசன். அதில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு தேவையானது வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து த ஜுடிஷியரி இன்ட்ரொடக்ஷன். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம் டு மாடர்ன் டைம். இது வந்து ஜுடிஷியரின்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஹவு அண்ட் ஐ வாட் மேனர் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜுடிஷியரி வாஸ் பர்ஃபார்ம்ட் இன் லாங் ஸ்டோரி. இதை நான் கதையாகவே சொல்லிடுறேன். இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இது வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றது ஒரு லாங் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து மெயினாக வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ், இதில் வந்து அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட்டு, மற்ற எதுவும் நம்ம அந்தளவுக்கு தேவை கிடையாது. 3 மெயின் பிரான்ச்சஸ் இருக்குது: லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இதை வந்து 3 ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3 ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம புக்கில் படிப்போம். However, this distinction was not clear. ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட வேற்றுமை, இதை வந்து எப்படி வந்து வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படின்ற வந்து அந்த காலத்தில் வந்து கரெக்டாக கிடையாது. இப்போ வந்து மாடர்ன் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது எப்படி வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்றது தெரியுது. ஒரிஜினலாக வந்து மொனார்ச்சி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மொனார்ச்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அரிஸ்டோக்ரஸி இருந்தது, அப்புறம் ஓலிகிராச்சி இருந்தது, அப்புறம் டைரனி வந்தது. இப்படி தான் வந்து நம்மளுடைய ஜுடிஷியரி வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த எப்படி வந்து ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்குன்றது டைம் டு டைம் வேரி ஆகிட்டே இருந்தது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில், டிஃப்ரெண்ட் டைமில், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருந்தது. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து 20th சென்ச்சுரியில் வந்து செப்பரேட் ரெஸ்பெக்டிவ் பாடி, அப்படி இதுதான் இந்த வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாச்சு. ஒரே பர்சன் வந்து சேம் ஏஜென்சி வந்து வேறு எல்லா வேலையும் செய்யறதுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து நேச்சர் ஆஃப் த கவர்னன்ஸ், டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் எல்லாமே வேறுபட்டு இருந்ததுனால வந்து அதால் வந்து ஒரே வேலையை ஒரே ஒர்க்கை வந்து எல்லாருமே பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் வேறுபட்டு வந்துச்சு. ஜுடிஷியரின்றது வந்து இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட்டாக வந்து ரெகக்னைஸ் ஆச்சு. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்டு ஃபார் த டிஸ்சார்ஜ் இட்ஸ் டியூட்டி பை இட்செல்ஃப். இது என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்தது வந்து 20th சென்ச்சுரியில் வந்து விட்னஸ் செவரல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம்லேயும் நேச்சர் ஆஃப் த கவர்மெண்ட்லேயும் வந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா எமர்ஜ் ஆஃப் டெமோக்ரஸி. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக பார்க்குறோம். இந்த சிஸ்டமில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இஸ் அட்டாச்டு டு த ஜுடிஷியரி. ஒரு டெமோக்ரஸி கரெக்டாக இருக்கணும், அந்த இடத்துல ஜுடிஷியரி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு எலெக்ஷன் நல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும். எலெக்ஷனுக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பேக் போன் ஆஃப் த ஸ்ட்ரக்சராக இருக்கணும். இப்போ ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் ஜுடிஷியரிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் டைமில் என்ன சொல்கிறாங்களாம், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் வந்து இது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பாடியாக இருக்கணும். அப்போ தான் அது வேலையை அது கரெக்டாக செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்று வந்து ஒவ்வொருத்தரோட கடமையிலையும் அதோட வேலைகள்லையும் இன்னொருத்தவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திஸ் தியரி இஸ் நோன் அஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபார் அஸ் த செப்பரேஷன் ஆஃப் பவர். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் தியரி அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது, செப்பரேஷன் ஆஃப் பவர். இது யார் முதல்ல சொல்கிறாங்கன்னா மாண்டெஸ்கியூ, ஃப்ரெஞ்சு ரைட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ரெஞ்சு ரைட்டர். இவர் எழுதின புக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் லான்ற புக்கில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர் பற்றி சொல்லியிருப்பார் 1748. இதை மாடர்ன் கவர்மெண்ட் இதை அடாப்ட் பண்ணிச்சு. இதை ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா அமெரிக்கன்ஸ் தான். அதுக்கப்புறம் அதில் அவங்களோட கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது அதை ரெகக்னைஸ் பண்ணி செப்பரேஷன் ஆஃப் பவர் வேணும்னு சொல்லிட்டு ஜுடிஷியரிக்குன்னு வச்சாங்க. அடுத்தது மெனி கண்ட்ரிஸ், யூரோப்பியன் அண்ட் ஏஷியன்ஸும் இது இன்கார்பரேட் பண்ணாங்க. அப்புறம் இது எல்லாமே மேஜரான எல்லா கண்ட்ரிஸும் இன்கார்பரேட் பண்ணும்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஜுடிஷியரி பார்த்தோன்னா பர்ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனையும் முக்கியமான வேலை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க.
இப்போ ஒரு கேஸுக்கு ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அவரோட டியூட்டி வந்து அதை அவர் சரியாக தப்பான்னு பார்த்து அது லா வழியாக அவர் வந்து ஒரு டிசிஷனை கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு ஜட்ஜோட டியூட்டி. இந்த ஜட்ஜோட டியூட்டி வந்து ஜஸ்டிஸ் இஸ் டிஸ்பென்ஸ்டு அக்கார்டிங் டு த லா. இந்த ஜட்ஜி தான் வந்து என்ன பொறுப்புனா நேர்மையாக அந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து நியாயம் கிடச்சிருக்குன்றது அவரோட அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஜுடிஷரி இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் இஸ் த கஸ்டடியன் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இந்த வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டிசன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்பீடி அண்ட் இம்பார்ஷியல் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு அவன் வேறுபடுத்தி பார்க்காம ஸ்பீடாக எவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து கார்டியன் ஆஃப் த ரைட் மேன்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொடெக்ட்ஸ் திஸ் ரைட்ஸ் ஃப்ரம் ஆல் பாசிபிள் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் பப்ளிக் என்க்ரோச்மெண்ட். ஒரு தனியாரிடம் இருந்தால் அவங்களுக்கு இது கிடைக்குது, பப்ளிக்காக மற்றவன் சொத்து எடுத்துக்கிறது அது எதுன்ற பிரச்சனையிலேருந்து அவனுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஃபீலிங் இந்த ஆவரேஜ் அவங்க ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஜஸ்டிஸ் தான் வந்து ரொம்ப நிம்மதியாகவும் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்குது. இதுக்கு வந்து ஒரு போதுமான அளவுக்கு வந்து லிபர்ட்டி வந்து அது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அக்கார்டிங் டு பென்தன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, administration of justice by the state must be regarded as a permit and essential element of civilization and as a device that admit on subsistence. ஜுடிஷியரியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். பீப்புளோட ரைட்ஸை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னா ஜுடிஷியரி தான். ஒன்ஸ் வந்து லா வந்து மேட் பண்ணிட்டாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், இது வந்து எனி ஆர்பிட்டரி இன்டர்பிரிட்டேஷன் பை த எக்ஸிக்யூட்டிவ், இந்த கோர்ட் வந்து டிசைட் த மீனிங் ஆஃப் த லா. இது வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, இது வந்து எப்படி இருக்கும், சரியாக இருக்குமா தப்பாக, இதுக்கு இதுதான் மீனிங் சொன்னேன், இல்லை இதுக்கு இதுதான் மீனிங், இல்லை இது தப்பாக இருக்குது, இது சரி பண்ணணுன்ற எல்லா ஒர்க்கும் பண்ணுறது வந்து இவங்க தான். இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால ஜட்ஜுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹை கேலிபராக இருக்கிறவங்களும் சவுண்ட் நாலேஜ் இருக்கிறவங்கள தான் ஜட்ஜாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வேறுபடுது. இப்போ இது எல்லாமே யூஎஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் வந்து இது வந்து ஒரு ஜட்ஜை வந்து நியமிக்கணும், அதில் இருக்கிற ஒரே விஷயம் வந்து குட் பிஹேவியர் அப்படின்ற ஒரு நாம் மட்டும்தான் அதில் இருக்குது. இதை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவருக்கு என்னென்ன எலிஜிபிள்னா, யூஎஸில் ஜட்ஜ் ஆகணும்னா ஜுடிஷியரி ஆர் கவர்மெண்ட்டில் ஈதர் இன் ஃபெடரல் ஆர் ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், லா டிகிரி ஆர் சம் ஹையர் எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கணும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து சிமிலர் டு பிரசிடெண்ட் அப்படின்ல லிபரலாகவும் இருக்கலாம், கன்சர்வேட்டிவ் லுக்காகவும் இருக்கலாம். லிபரலாக இருக்கிறவங்கள லிபரல் வியூலையும், கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்கள மேபி அப்பாயிண்டட் அண்ட் இண்டிவிஜுவல் வித் கன்சர்வேட்டிவ் லுக்லேயும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் அண்ட் பர்சனல் லாயல்ட்டிஸ், எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் பிலாங் டு பிரசிடென்ட் பார்ட்டி. இப்போ யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்களாம். எத்தனிசிட்டி, ஜெண்டர், இதுக்கு முன்னாடி வந்து ஒயிட்ஸ் மட்டும்தான் வந்து ஜட்ஜாக இருக்கணும், உமன்ஸ் வந்து ஜட்ஜாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு ப்ராசஸ் வந்து இருந்தது. இது வந்து சேஞ்ச் ஆச்சு. எப்போனா ரொனால்டு ரீகன் பிரசிடென்ட், யூஎஸோட பிரசிடென்ட் ரொனால்டு ரீகன் அப்போ மாறி நிறைய வந்து உமன்ஸும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆகிற ஆஃப்ரிக்கன், அமெரிக்கன், லத்தினோஸ் அவங்க எல்லாருமே அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இப்போ என்ன இருக்குன்னா, நேஷ்னாலிட்டி, சிட்டிசன்ஷிப்பு, ஏஜ், பேசிக் டிகிரி இன் லா, பேசிக் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட், இல்லை டிகிரி இன் லா இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஜுடிஷியரி ஆர் ப்ராக்டிஸ் ஆஸ் லாயர் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட், ஸ்டாண்டிங் அஸ் அன் எமினன்ட் ஜூரிஸ்ட். ஓகே, இது வந்து யூஎஸில் இருக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டு. யார் வரும்போது இது வந்து மாறுச்சுன்னா, ரொனால்டு ரீகன் வரும்போது இதோடைய உமன்ஸையும் டிஃப்ரெண்ட் ரேசஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா ரொனால்டு ரீகன். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒன் ஆஃப் த ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மெயின்ஸில் ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து முதல்ல நம்மளோட சோர்ஸ் பார்த்தோன்னா யூஎஸ்ஏ தான். ஓகே, த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து டு டிக்ளேர் லா வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து எனாக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம தப்பு அன்கான்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா அந்த தப்பு நல்ல அண்ட் ஒயிட் பண்ணுறதுக்கு வந்து ஜுடிஷியரிக்கு பவர் இருக்குது. இன் இங்கிலாந்து இங்கிலாண்டில் வந்து ஜுடிஷியரிக்கு வந்து நோ பவர்
டு சிட் இன் ஜட்மெண்ட் ஆன் த பாஸ்ட் லா பை த பார்லிமெண்ட். இங்கிலாண்டில் வந்து இப்போ ஒரு பார்லிமெண்ட்டால் ஒரு லா பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எதை பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இல்லை இப்போ வந்து யூஎஸ்ஏல, கனடாவில், இந்தியாவில், ஆஸ்திரேலியாவில் வந்து பாஸ் பை அ லா விச் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். இவங்கெல்லாம் வந்து ஜுடிஷரி யூஎஸ்ஏல, கனடாவில், இந்தியாவில், ஆஸ்திரேலியாவில் வந்து ஜுடிஷரிக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. இதெல்லாம் தப்பு அன்கான்ஸ்டியூஷனலாக வந்து பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணாங்கன்னா அது வந்து நல்ல ஒயிட் பண்ணுறதுக்கான எல்லா பவரும் ஜுடிஷரிக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து என்ஜாய் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது எதுக்கு பண்ணணுன்னா டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு, அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சம் டவுட்டு இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ கான்ஸ்டியூஷனில் இந்த வேர்டு இருக்குது, இதுக்கு வேறு அர்த்தம் சொல்கிறாங்க, இதுக்கு வேறு அர்த்தம் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு இதான் அர்த்தம் சொல்கிறது வந்து இதான் சம் டவுட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஒரு லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனில், அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அஃபென்ஸாக இருக்குன்னா அதை வந்து சரி பண்ணுறது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து தலையிடும். இதோட மெரிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதோட மெரிட்ஸ் வந்து ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து இவங்க வந்து ஃபெடரல் ஜுடிஷியரிக்கு வந்து டு ஆக்ட் அஸ் அ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக வந்து ஆக்ட் ஆகிறாங்க. இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், லேஸ்டு பயாஸ்டு தென் த லெஜிஸ்லேட்டிவ். இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், பொதுமக்களை சார்ந்த கருத்து தான் கொடுக்கும், லெஸ் பயாஸ் தென் லெஜிஸ்லேட்டிவ் சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ரிசர்வ் ஃப்ரீ அண்ட் லிமிட்டட் கவர்மெண்ட்டு. ஜுடிஷியரி it guard the legislative as an rashness. லெஜிஸ்லேட்டிவ் பண்ணுற தப்புலேருந்து இது சரி பண்ணுது. வயலேட் த இப்போ டிமெரிட்ஸ்னா இது செப்பரேஷன் ஆஃப் உங்கள் தலையில நான் தலையிடக்கூடாது, என் இதில் நீ தலையிடக்கூடாதுன்றாங்களே, அதையே வந்து மீறுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கோர்ட்டுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற இது வந்து இவங்க தலையிடும் போது ஒரு முரண்பாடு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. டிலே ஆகுது. இப்போ ஒரு விஷயம் நம்ம எடுத்துகிட்டு வராங்கன்னா அதை லெஜிஸ்லேஷனில் அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இப்போ இது மறுபடியும் போய் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போயிட்டு அங்கே என்ன வருதோ அதனால வந்து டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இப்போ எல்லா விஷயத்துலையும் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிடும் போது பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, சோஷியல் இம்பார்ட்டன்ஸாக, லெஜிஸ்லேஷனாக எல்லா இதுலேயும் தலையிடும்போது ஜுடிஷியரிக்கு வந்து சூப்பர் லெஜிஸ்லேச்சராகவும் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் சிங்கிள் ஜட்ஜு வச்சு தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆனால் யூஎஸ்ஏல பார்த்தோன்னா 4 to 5 ரொம்ப பெரிய இஷ்யூனா தான் வந்து நிறைய ஜட்ஜ் வைப்பாங்க. இப்போ நம்ம கேசவானந்த பாரதி கேஸ்லாம் பார்த்திங்கன்னா 13 ஜட்ஜஸ் லாங்கஸ்ட், அதாவது நிறைய ஜட்ஜ் இருந்த கேஸ் வந்து அதுதான் ஸ்டில் நவ். ஓகே, அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இதனால் வந்து ஒரு புனித அதோட இது வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சேலஞ்சாக இது பண்ணாமல் அதை கடந்து போய்ட்றாங்க இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து கன்சர்வேட்டிவாக ஆகிடுது, இது மட்டும் தான் செய்வேன், இது நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரியான கன்சர்வேட்டிவாக ஆகிடுது. ஜட்ஜு வந்து லாவில் என்ன இருக்கோ அதுதான்ப்பா, வேறு எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அதில் இருக்கா அதை செய்வேன். அது மாதிரி வந்து ஹார்ட் ஆட்டிடியூட் வந்து லா பாஸ் லாவை வந்து தான் வந்து மெயினாக வச்சுட்டு அவங்க வந்து அந்த கொள்கையிலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அக்செப்ட் பண்ணிட்டது அது கொடுத்த சோர்ஸ் யார்? யூஎஸ்ஏ. ஓகே, இது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டது தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்ட்ரைனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இது வந்து இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி. It is a judiciary and an institution of justice that help the ordinary function of the parliament democracy and exercise of the power by the various wing of administration wing. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஜுடிஷியரி, the institution of justice help the ordinary function of the parliament வந்து அவங்களோட பவர் வந்து இவங்க இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது தான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்கிறாங்க. இது வந்து யார்கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் இன்ஸ்பயர்டு பை பப்ளிக். இது வந்து யார்கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க? இட் இஸ் இன்ஸ்பயர்டு பை பப்ளிக். யார் வேணாலும் வந்து இதை வந்து ஜஸ்டிஸ் அவங்களுக்கு ஒரு இது தப்பு நடந்திருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறி இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து எதிர்த்து கூட வந்து அவங்களால வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பண்ண முடியும்.
இப்போ ஒரு காமன் பர்சனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த அதே வந்து பார்த்தோன்னா கோர்ட் வந்து பிஐஎல்ல எடுத்துக்கோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு அதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு இதுவாக கூட வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரெஸ்ஸில் வரதோ இல்லை ஒரு லெட்டரில் வரதோ எல்லாத்தையுமே வந்து அவங்களால வந்து இது பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதை நான் யாருன்னா வந்து ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட், கான்வர்ஷியல் பரிட் இஸ் அரீட், அன்கொஸ்டினபிள் பவர் டிவாய்ட் ஆஃப் எனி அக்கௌண்டபிலிட்டி, ஜுடிஷியரி வந்து ஒரு வாட்ச் டாகாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன் இந்தியா அன்லைக் இன் யூஎஸ்ஏ வாஸ்ட் பவர் கண்ட்ரோலிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்கிரேஷன். ஓகே, யூஎஸ்ஏல வந்து நிறைய பவர் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜுடிஷரிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்கிரிமினேஷனுக்காக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிஷன்ன்றது பர்டிகுலரான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் மட்டும்தான் இருக்குது. த ரெவல்யூஷனைஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஜூரிஸ்ப்ருடென்சி. ஓகே, பர்சனல் பிலாங் டு த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஹவ் கிரிட்டிசைஸ் த ஒர்க் ஃபார் வீக்னஸிங் தோஸ் விங் அண்ட் மேக் them ஃபீல் இன்செக்யூர். ஓகே, they describe the situation as, இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், நம்ம சொல்கிறத விட்டுட்டு இதனால் வந்து எங்களுடைய இதுவெல்லாம் வீக் ஆகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் டிஸ்கிரைப் தி சிச்சுவேஷன் ஆஸ் ஜுடிஷியல் டைரனி அண்ட் ஜுடிஷியல் கிராபிங் ஆர் ஜுடிஷியக்ராசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபினானமும் வந்து அஃபெக்ட் ஆகுது. சார்ஜ் ஆஃப் கரப்ஷன் லைக், இது எப்படின்னு சொல்கிறதுனா, இது வந்து காசு வாங்கிட்டு ஒரு சில ஜட்ஜஸ்லாம் ஆக்ட் பண்ணும். அட்வொகேட்ஸ் அண்ட் சம் ஜட்ஜஸ் சார்ஜஸ் ஆஃப் கரப்ஷன், brokerage system, chasing legitimacy, bias, political appointment of public prosecutor and government pleader, இது எல்லாமே வந்து ஒரு சில கரப்ஷன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஜுடிஷரியில் நடக்கிற தப்பையோ இல்லை வெளியே நடக்கிற தப்பையோ மீடியாக்கள் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சு அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றது வெளியே தெரியுது. இதனால் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிஷன் வந்து சொசைட்டிக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த லா வந்து இன்னும் என்ன செய்யலாம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷரி, இதுக்கு என்னென்ன ஒரு ஜுடிஷரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்னா மோட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப், ஒரு சில இடத்துல வந்து எலெக்ஷன் பை பீப்புள், எலெக்ஷன் பை லெஜிஸ்லேச்சர், எலெக்ஷன் பை அப்பாயிண்டட் பை எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, எலெக்ஷன் பை பீப்புள் வந்து மெனி ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எலெக்ஷன் வச்சு ஜட்ஜியே வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் பை லெஜிஸ்லேச்சர் வந்து சுவிட்சர்லாண்ட். ஓகே, அப்பாயின்மெண்ட் பை த எக்ஸிக்யூட்டிவ் வந்து யூஎஸ்ஏ, இந்தியா, யூகே, இது எல்லாமே அது. ஓகே, நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பை எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கலாம். இந்த ஹெட்டு வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்தியா, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் மெத்தடாக சொல்கிறாங்க. த ஜட்ஜஸ் சூசன் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆர் லைக்லி டு பி இண்டிபெண்ட் ஆஃப் பாப்புலர் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து அது கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் வந்து பார்த்தோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த ரிமூவல் பார்த்தோன்னா சிம்பிள் நாமினேட்டட் பை த எக்ஸிக்யூட்டிவ் அடிக்வேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக நாமினேட் பண்ணிட்டு போயிடுறது தான் வந்து போதுமானதுன்னு சொல்லி லஸ்கி சொல்கிறாரு. ஓகே, இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கன்சல்ட் வித், இதெல்லாம் வேறு கண்ட்ரியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்தது வந்து லாங் டென்யூர் வந்து ஜட்ஜு வந்து பார்த்தோன்னா ஒரு லாங் டென்யூராக இருக்கணும். அவங்களுடைய ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து அவங்களுடைய இது வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அவங்க வந்து இருக்கிற வேலையை ஒழுங்காக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதனால் வந்து லாங் டென்யூர் கொடுக்குறாங்க. 65 to 70 வந்து நிறைய இடத்துல வந்து ஏஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஸ்டில் அவங்க விருப்பப்படுற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்யூரிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து யாருமே அவங்க வந்து வேலையை விட்டு தூக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த செக்யூரிட்டியில் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே,
அப்புறம் வந்து அடிக்வட் சேலரி, அவங்களுக்குன்னு ஒரு போதுமான சேலரி கொடுத்துட்டா அவங்க வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோ நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்ட் பண்ணணும்னு தோணாதுன்னு சொல்கிறாங்க. ஹை குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு வந்து கரெக்டான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் த கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ், இது என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே வந்து ஜுடிஷரியும் மற்ற விஷயத்தையும் வந்து தனித்தனியாக வச்சுருக்கணும். ஒன்றா இருக்கும்போது அந்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை வந்து உருவாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நோ ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், இந்த ஜட்ஜஸ் வந்து அவங்கள அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து யாருக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதோட நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு லாயராக வந்து கேஸில் வந்து மறுபடியும் ஆஜராகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜுடிஷரி டாபிக்.